வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஹமீஸ் பிளாக்ஸ் அகெயின். நம்ம போன பார்ட்டில் ரொம்ப தெளிவாக ஒரு ரெண்டு சிலிண்டர், ரெண்டு லிமிட் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டருக்கு ஒரு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால், ஒரு சிலிண்டருக்கு ஒரு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால், இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஜிசிவி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் சேஞ்சிங் வால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ப்ரெஷர் லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1வது நம்பர்லேருந்து அதாவது எக்ஸ்டென்ஷன், 1ஆம் நம்பர்லேருந்து எக்ஸ்டென்ஷன்னா ப்ளஸில் இருக்கும். அந்த லிமிட் ஸ்விட்சுக்கு இங்கேருந்து ப்ரெஷர் லைன்லேருந்து 1வது ப்ரெஷர் லைன்லேருந்து ஏ ப்ளஸுக்கும், 1வது ப்ரெஷர்லேருந்து பி ப்ளஸுக்கும், செகண்ட் ப்ரெஷர் லைன்லேருந்து ஏ மைனஸுக்கும், செகண்ட் ப்ரெஷர் லைன்லேருந்து பி மைனஸுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சென்டர் பார்ட்டு, தட் இஸ் சீக்வன்சிங். இந்த சீக்வன்சிங் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, எப்பயுமே இதுதான், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். சரிங்களா? இது வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வில் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத போடணும். போன வீடியோவில் இல்லைன்னா இதை சேர்த்துக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சீக்வன்சிங் பண்ண போகிறோம். சீக்வன்சிங் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1ஆம் நம்பர், இந்த 1வது நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த 1வது நம்பர் ப்ரெஷர் லைன்லேருந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 1வது நம்பர் ப்ரெஷர் லைன்லேருந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் V1ல் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரானது அப்படி டைரெக்டாக, இந்த ப்ரெஷரானது டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிலிண்டரில் உள்ளே போகும். இந்த சிலிண்டரில் உள்ளே போகும். இந்த சிலிண்டர் உடனே என்ன ஆகும், சிலிண்டர் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த சிலிண்டர் என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகி, இந்த சிலிண்டர் எக்ஸ்டெண்ட் ஆகி நேராக இதை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது எக்ஸ்டென்ஷன் லிமிட் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ எக்ஸ்டென்ஷன் லிமிட் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணிருச்சு அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அதாவது நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து அதாவது 1ஆம் நம்பர் ப்ரெஷர் லைன்லேருந்து ப்ரெஷர் வந்து தட் இஸ் கனெக்டட் டு டிசிவிலேருந்து டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் வந்து டைரெக்டாக இந்த சிலிண்டருடைய லெஃப்ட் பார்ட்டில், இந்த சிலிண்டருடைய லெஃப்ட் பார்ட்டில் ப்ரெஷர் அக்யூமுலேட் ஆகும். ப்ரெஷர் அக்யூமுலேட் ஆச்சுன்னா இந்த சிலிண்டர் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் லிமிட் ஸ்விட்ச், எக்ஸ்டென்ஷன்னா பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எக்ஸ்டென்ஷன் லிமிட் ஸ்விட்சை தட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் லிமிட் ஸ்விட்சு வந்து தட்டின உடனே தட் இஸ் கனெக்டட் டு இதிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கனெக்ஷன், இந்த ப்ரெஷர் வந்து இங்கே மைக்ரேட் ஆகும், இங்கே சீக்வன்ஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் வந்து இங்கே சீக்வன்ஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் சீக்வன்ஸ் ஆன உடனே, அதாவது இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள ப்ரெஷரானது இங்கே நேராக என்ன ஆகும், என்னாகும், இந்த சிலிண்டருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு போர்ஷனில் கனெக்ட் ஆகும். இந்த சிலிண்டருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு போர்ஷனில் இந்த ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழக்கம் போல் நமக்கு தெரியும், இது வந்து என்னாகும், இது எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இது வந்து பி எக்ஸ்டென்ஸ் ஆச்சுன்னா பி ப்ளஸ்னுடைய ஸ்விட்சில் இது ரெஃப்ளெக்ட் ஆகும். ரெஃப்ளெக்ட் ஆனோடனே திஸ் இஸ் கனெக்டட் டு இந்த ஸ்விட்சிலேருந்து இது ஆக்டிவேட் ஆகும். இந்த பி ப்ளஸ் ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி ப்ளஸ் ஸ்விட்சிலேருந்து வந்து இது நேராக வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிசிவி அதாவது குரூப் சேஞ்ச் வால்வில் வந்து கனெக்ட் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங்கில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், 1ஆம் நம்பர் ப்ரெஷர் லைன்லேருந்து நம்ம டிசிவிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிசிவிக்கு கனெக்ட் பண்ணோன்னா இந்த ப்ரெஷர் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலிண்டர் அப்படி எப்படி என்ன ஆகும் கேட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். சிலிண்டர் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் ஸ்விட்ச், எக்ஸ்டெண்ட்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், எக்ஸ்டென்ஷன் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணும். எக்ஸ்டென்ஷன் ஸ்விட்ச் ஆக்டிவேட் பண்ணோன்னே அது போய் எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசிவி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் ஃபார் த சிலிண்டர் பியில் கனெக்ட் ஆகும். சிலிண்டர் பியில் கனெக்ட் ஆன உடனே அது டைரெக்டாக எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர், அதுலேருந்து ப்ரெஷர் வந்து டைரெக்டாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ப்ரெஷர், அதாவது சிலிண்டர் பிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆனோடனே இந்த சிலிண்டரும் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஸோ பியினுடைய எக்ஸ்டென்ஷன் பி ப்ளஸ்னுடைய லிமிட் ஸ்விட்சில் போய் சேரணுன்னா அதை டைரக்ட்லி கனெக்டட் டு த குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்துடும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்.
இந்த இந்த இது எப்படி போகுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை வந்து நான் வந்து மேலே வரைஞ்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் வரைய வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகி இப்படி போகுதுங்கிறத மட்டும் நீங்கள் உங்களுடைய டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, சீக்வன்ஸ் 2 எப்படிங்கிறத நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன்.